ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் ரெசிபீஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி பாதாம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் பருப்பு, பொரிகடலை, வரமிளகாய், பூண்டு, உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தேங்காய் தீர்ந்து போயிடுச்சுன்னா கவலையே பட தேவையில்ல. இந்த மாதிரி பாதாம் பருப்பு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நார்மலாக நீங்கள் தேங்காய் சட்னி செய்கிற மாதிரியே இந்த பாதாம் பருப்பு சட்னி செஞ்சிடலாம். இதில் நிறைய நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் இது தேங்காய் சட்னி டேஸ்ட்லேயே இருக்கிறதுனால எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தண்ணி ஊற்றி நார்மலாக நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரியே இதையும் அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளார இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். இது இட்லி, தோசை எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நார்மலாக நீங்கள் தேங்காய் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரியே நீங்கள் தாளிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆல்மண்ட் சட்னி, அதாவது பாதாம் சட்னி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.